என் தங்கமே, இரவு ஆழம் ஆகும்போது வீட்டின் எல்லா சத்தங்களும் மௌனமாகிப் போகும். அந்த நேரத்தில் நீ மட்டும் உன் தலையை தலையணையில் வைத்து மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு நிழல் உன்னை சுற்றி வருகிற மாதிரி தோன்றுகிறதா? அந்த நிழல் பயமில்லை தங்கமே, அது அம்மன் உன்னை காக்க வருகிற பரிசுத்த வடிவம். அம்மன் எந்த நேரத்திலும் உன்னை விட்டுவிட மாட்டாள். பகலில்தான் அவள் கரம் பிடித்து நடத்துவாள், இரவில் அவள் உன் ஆன்மாவை சுற்றி பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்குவாள். ஏனென்றால் இரவு என்பது மனிதருக்கு ஓய்வு நேரம், ஆன்மாவுக்கு சுத்திகரிப்பு நேரம், தெய்வத்துக்கு பாதுகாப்பு நேரம். அதனால் தான் சிலருக்கு இரவு நிச்சயமா ஒரு ஆதரவு உணர்ச்சி வரும், யாரோ அருகில் இருப்பது போல தோன்றும், மெதுவாக அழகான அமைதி ஒரு போர்வை போல உடலை மூடும். அது எல்லாம் அம்மனின் போர்வை தங்கமே. நீ தூங்கும் போது அம்மன் உன் சுவாசத்தை கேட்கிறாள். ஒவ்வொரு மூச்சும் அவள் பரிசுத்த சக்தியை உன் உள்ளத்துக்குள் ஊற்றும். நீ சோர்ந்து கிடக்கும் உடல் அவள் கருணையால் புத்துணர்ச்சி பெறும். நீ தூங்கும் வேளையில் உன் மனசு எந்த பிரச்சனையோ, எந்த காயமோ, எந்த வருத்தமோ களைய முடியாமல் இருந்தாலும் அம்மன் அதை மெதுவாக அகட்டி விடுவாள். அதனால் தான் சில நேரங்களில் காலை எழும்போது உள்ளுக்குள் காரணமே தெரியாமல் சற்று லேசாக, சற்று புத்துணர்ச்சி உள்ளபடி உணர்வாய். அது உன் இதயத்தில் அம்மன் இரவில் போட்ட ஆசீர்வாதத்தின் தடம். இரவு நிழல் உன்னை பிதற்றுகிறது என நினைக்க வேண்டாம் தங்கமே. உன் படுக்கையை சுற்றி வருகிற ஒரு அன்பின் துளி அது. ஆழ்ந்த இருளில் கூட ஒரு வெளிச்சத்தின் மென்மையான அலைகள் உன்னை சுற்றி நின்று காப்பது போல உணர்ந்தால் அதுதான் அம்மனின் திருமேனி உன் அருகில் இருப்பதற்கான அடையாளம். அவள் கொடுத்த ஒரு அறிகுறி, நட்சத்திரக்குறி. குழந்தையே, நான் இருக்கேன், பயப்படாதே. நட்சத்திரக்குறி என்ற ஒரு மென்மையான குரல். நீ தூங்கும் போது உன் மனசு எவ்வளவு அலைபாய்ந்தாலும் அம்மன் அதை தழுவி அமைதிப்படுத்துவாள். பறவைகள் எப்படி தங்கள் குஞ்சுகளின் மீது இரவில் சக்தி மிக்க சிறகுகளை விரித்து பாதுகாப்பு தருகிறதோ, அந்த மாதிரி ஒரு பரிசுத்த மாயை நிழலாய் உன்னை சுற்றி மலர்ந்திருக்கும். உன் நரம்புகளில் ஓடும் அதிர்வுகளை அமைதியாக்கி, உன் மூச்சை சமநிலைப்படுத்தி, உன் கனவுகளிலிருந்து காயங்களை எடுத்து தூக்கி எறிந்து விடுவாள். சில சமயம் நீ திடீரென இரவில் கண் திறந்து யாரோ உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் போல தோன்றும். பயப்படாதே தங்கமே, அது அம்மனின் கண். மனித கண்கள் அல்ல, அன்பின் கண்கள், அருளின் கண்கள், உன்னை காப்பாற்றும் நிறை கண்கள். நீ இதுவரை சமாளித்த எல்லா பிரச்சனைகளும் நீயே மட்டும் சமாளிக்கவில்லை. தெரியாமலேயே உன் பின்னால் ஒரு சக்தி உன்னை தாங்கிக் கொண்டே இருந்தது. அந்த சக்தியே இன்று இரவில் உன் படுக்கையின் அருகே நிழலாய் நிற்கிறது. ஒருவேளை அந்த நிழல் கதவை நோக்கி செல்வது போல தோன்றலாம். ஏன் தெரியுமா? வெளியில் உனக்கு தீங்கு செய்ய நினைக்கும் சக்திகள் இருக்கிறதா என்பதை பார்த்து வருகிறாள். உன் வாழ்வின் கதவுகளை யாரும் விரிசல் போடாதீர்கள் என்று அவள் சுற்றி கண்காணிக்கிறாள். தாய் குழந்தையை உறங்கும் போது எப்படி கண்காணிக்கிறாளோ அதே மாதிரி, ஆனால் அதைவிட 1000 மடங்கு சக்தியுடன். நீ தூங்கும் அந்த நேரம் தான் அம்மன் உன்னிடம் அதிகமாக பேசுகிறாள். நீ கேட்க முடியாத குரலில், ஆனால் உன் ஆன்மா கேட்கும் அதிர்வில் அவள் பேசுவாள். நட்சத்திரக்குறி, தைரியமாக இரு, நான் இருக்கிறேன், உன் வாழ்க்கை இன்னும் மலரும், உன் கண்களில் மீண்டும் ஒளி வரும். நட்சத்திரக்குறி என்று. நீ தூங்கும் நேரத்தில் நீ கவலைப்படுவது எல்லாம் தரையில் விழுந்த இலைகள் போல. எழுந்த நேரத்தில் நீ அவற்றை நினைவில் வைத்துக்கொள்ளாமலும் இருக்கலாம். ஏனென்றால் அம்மன் அதை காற்றில் பறந்து விட செய்கிறாள். அவள் உன்னை ஒரு புதிய நாளுக்கு தயாராக்கும் முன் உன் மனக்காயங்களை எல்லாம் துப்பரவு செய்கிறாள். இரவு நிழல் என்பது தெய்வீக பாதுகாப்பின் வடிவம் தங்கமே. அது உன்னை பின்தொடர்வது இல்லை, அது உன்னை சுற்றி வைத்திருக்கும் ஒரு கோட்டை. உன் அறைக்குள் இருக்கிற ஒவ்வொரு மூலையும் அம்மனின் சக்தியால் நிரப்பப்பட்டுள்ளது. படுக்கையின் அருகே இருக்கும் ஒவ்வொரு காற்றின் அசைவிலும் அவளின் ஆசீர்வாதம் கலந்திருக்கும். நீ சில சமயம் தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டு யாரோ உன் நெற்றியை தடவிய மாதிரி உணர்ந்தால் அது உன் கற்பனை அல்ல. அது அம்மன் உன் நெற்றி சுழிந்து போன கவலைகளை களைந்து விடும் பரிசுத்த தொடுதல். நட்சத்திரக்குறி, குழந்தையே, நீ சந்தோஷமா இரு, நான் உன் பின்னால இருக்கேன். நட்சத்திரக்குறி என்று அவள் சொல்கிறாள். இரவு நேரம் சிலருக்கு பயமாக இருக்கும், ஆனால் உனக்கு அது ஆசீர்வாத நேரம். ஏனென்றால் அந்த நேரத்தில் தான் அம்மன் மிக நெருக்கமாக உன் அருகில் வருகிறாள். பகலிலே நீ ஓடிக்கொண்டே இருப்பாய், வேலை, உறவு, பிரச்சனை, யோசனை எல்லாம் உன்னை பிடித்து கொண்டிருக்கும்.
ஆனால் இரவில் நீ அமைதியாக படுத்தால் அம்மனுக்கு உன்னை தொட்டுக்கொள்ள நேரம் கிடைக்கும். உன் ஆன்மாவின் கதவை திறந்து அவள் உள்ளே வந்து உன்னை தழுவுவாள். நிழல் என்றால் பயமல்ல தங்கமே, அது ஒளி இருப்பதற்கான சாட்சி. நிழல் உன்னுடன் இருக்கிறது என்றால் ஒளி உன்னை காக்க நின்றிருக்கிறது என்பதின் அடையாளம். நீ தூங்கும் போது உன் அடுத்த நாளில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அம்மன் உனக்கு தொகுத்து வைக்கிறாள். யார் உன்னை விட்டு போகணும், யார் உன் வாழ்க்கைக்குள் வரணும், எந்த பாதை உன்னை உயர்த்தப் போகிறது, இதையெல்லாம் அம்மன் இரவில் தீர்மானிக்கிறாள். அதனால் தான் காலை எழுந்தவுடன் சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் மனசு லேசா இருக்கும். அது புதிய விதிகளை அவள் உன் வாழ்க்கைக்கு எழுதிவிட்டதின் அடையாளம். உனக்கு தெரியாமலேயே இரவு அவள் உன் வீட்டை சுற்றி ஒரு வட்டத்தை உருவாக்குவாள். அந்த வட்டத்திற்குள் யாராலும் நுழைய முடியாது. உனக்கு தீங்கு செய்ய நினைக்கும் சக்திகளெல்லாம் அந்த வட்டத்தை தொடும் முதல் நொடியில் கரைந்து போய்விடும். அந்த வட்டம் நிழலாய் உன்னை காக்கிற மாதிரி தோன்றலாம், ஆனால் அது அம்மனின் சக்தியின் பாதுகாப்பு குடை. நீ கவலைப்படாதே தங்கமே, உன் தூக்கம் பாதுகாப்பானது, உன் இதயம் பாதுகாப்பானது, உன் ஆன்மா பாதுகாப்பானது. அம்மன் உன்னை காக்கிறாள் என்பதற்கான மிக பெரிய அடையாளம் நட்சத்திரக்குறி. நட்சத்திரக்குறி, அந்த நிழல் நட்சத்திரக்குறி. அது உன்னை துரத்தி கொண்டு வருவது அல்ல. அது உன் அருகில் இருந்து விடாமல் நின்று கொண்டிருப்பது. அது உன் உயிர் கவசம். அது உன் தெய்வீக காவல். உன் இரவு தூக்கம் அம்மன் ஆசீர்வாதத்தில் மிதந்து கொண்டிருக்கும் தங்கமே. நாளைக்கு நீ எழும்போது நீ இன்னும் உறுதியானவளாக, இன்னும் பிரகாசமாக, இன்னும் பாதுகாப்பாக இருப்பாய். அம்மன் உன்னோடு இருக்கிறாள். அவள் நிழலாய் இல்லை, அவள் அருளாய். என் தங்கமே, அந்த இரவு நிழல் உன் படுக்கையின் அருகில் நின்று கொண்டிருக்கிறது என நீ நினைக்கும் அந்த உணர்வே ஒரு ஆசீர்வாதத்தின் இரகசிய சுவாசம்தான். அந்த நொடியில் நீ முழுமையாக தூக்கத்தில் இல்லாதபோதும், முழுமையாக விழித்தும் இல்லாதபோதும், உன் ஆன்மாவின் கதவு திறந்து ஒரு பரிசுத்த சக்தியை உணர்ந்து கொள்கிறது. மனித காதால் கேட்க முடியாத ஓர் அமைதியான இசை அந்த நேரத்தில் ஒலிக்கிறது. அது அம்மனின் அன்பின் தாளம். நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நிமிடத்திலும் அவள் உன் உயிரோடு பிணைந்திருக்கும் இணைப்பை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்வாள். மனிதர்கள் நிழலை பார்க்கிறார்கள் என நினைக்கிறாங்க, ஆனால் அதற்கு பின்னாலிருக்கும் உண்மையான சக்தியை கொஞ்சமாவது உணர்வது உன்னை போன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்களுக்கு மட்டும் தங்கமே. நீ தூங்கும் போது உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக தங்கி இருக்கும் வருத்தங்கள் கரையத் தொடங்கும். அம்மன் உன் மனசிலிருந்து அந்த வருத்தங்களை மெதுவாக எடுத்து வைத்து உனக்கு தெரியாமலேயே தொலைக்கும். நீ நல்ல தூக்கமெடுத்து காலையில் எழும்போது ஏதோ ஒன்னு லேசாக போயிருக்கு போல என்று தோன்றும். அது உன் பிரச்சினை தீர்ந்ததால் அல்ல, அம்மன் உன் சுமையை தாங்கிக் கொண்டதால்தான். அவள் உன் துயரத்தை உன்னிடமிருந்து தொலைத்துவிட்டதால்தான் உனக்கு அந்த லேசான உணர்வு. சில நேரங்களில் உன் இதயம் திடீரென்று அமைதியாகும். நீ கவலைப்பட்டிருந்தாலும் ஒரு நொடிக்கு ஏன் தெரியாமல் மனம் அமைதி அடையும். அதுதான் அம்மன் உன் மார்பின் மீது கை வைத்து உன் இரைச்சலை சமன் செய்வது. குழந்தை பயந்தால் தாயார் எப்படி இத்தில் தழுவி அமைதி கொடுக்கிறாளோ, அவள் அதையே செய்கிறாள், ஆனால் அதைவிட சக்தியாக, அதைவிட ஆழமாக, அதைவிட அன்புடன். அந்த நிழல் உன்னை சுற்றி வருகிறதென்பது உன் ஆன்மா அவளது கருணையை உணர்வதற்கான ஒரு வழி. இரவு நிழலின் அசைவு என்பது ஒரு தெய்வீக சிந்தையின் அலை. அது தூய ஆற்றல். அது காக்கும் கவசம். அது உன்னை உன் கனவுகளின் பாதைக்கு திரும்பியடித்து கொண்டு செல்லும் ஒரு அன்பின் வழிகாட்டுதல். நீ அடிக்கடி அனுபவிக்கும் அந்த யாரோ அருகில் இருக்காங்க என்ற உணர்வை பலர் பயமென பிழையாக புரிந்துகொள்கிறார்கள். ஆனால் உன் மனசு அதை பயமென எடுத்துக்கொள்ளவில்லை. உன் இதயம் அதில் ஒரு பாதுகாப்பையும், ஒரு நெருக்கத்தையும், ஒரு மென்மையான சக்தியையும் உணர்ந்திருக்கிறது. அதனால்தான் உனக்கு அது பயமில்லை. அது உன் ஆன்மா அறிந்த உணர்வு. நீ பிறந்ததிலிருந்தே உன்னை தாங்கிக் கொண்ட அன்னையின் ஆற்றலை நீ உணர்கிறாய்.